VR Knowledge AtoZ சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். நாம இந்த வீடியோல GIFகள் மற்றும் கிரீன் ஸ்கிரீன் எஃபெக்ட்களை ஃப்ரீயாக டவுன்லோட் செய்வது எப்படி என்பதை பற்றியும் அதை வீடியோக்களில் பயன்படுத்துவது எப்படி என்பதை பற்றியும் இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிறோம். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது கூடவே ஒரு பெல் சிம்பிள் வரும், அதை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற லேட்டஸ்ட் வீடியோஸ்க்கான அப்டேட் உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த GFycat ஆனது jiffy-cat என்று அழைக்கப்படுகிறது. ஜிஃபின் பயன்பாட்டை மேம்படுத்த உருவாக்கப்பட்டது தான் இந்த வெப்சைட். ஜிஃபை நிறைய பேர் தற்போது பயன்படுத்தி வருகிறார்கள். முக்கியமாக யூடியூபில் கிரீன் ஸ்கிரீனுக்கு பயன்படுத்தப்படுகிறது. இந்த ஜிஃபை மிகவும் எளிமையாக பயன்படுத்துவதற்கும் ஈஸியாகவும் இருக்கும். இந்த வெப்சைட்டில் உள்ள ஜிப் ஃபைல்களை ஃப்ரீயாக டவுன்லோட் செய்வது எப்படி என்பதையும் அதை பயன்படுத்துவது எப்படி என்பதையும் பற்றி இப்போது பார்ப்போம். கூகுள் சர்ச் பாக்ஸில் GFycat டைப் பண்ணிட்டு சர்ச் கொடுங்க. முதல்ல வர்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் நிறைய கேட்டகரியில் உங்களுக்கு ஜிஃப்கள் கிடைக்கும். வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும். பாப்புலர் ஜிஃப், கேமிங் ஜிஃப், ரியாக்ஷன் ஜிஃப், இது போன்று நிறைய ஜிஃப்கள் இந்த வெப்சைட்டில் கிடைக்கிறது. மேலும் இங்கு உள்ள சர்ச் பாக்ஸில் உங்களுக்கு எது போன்ற ஜிஃப்கள் வேணுமோ அதை நீங்கள் சர்ச் பண்ணி எடுத்துக்க முடியும். எக்ஸாம்பிளுக்கு கிரீன் ஸ்க்ரீன்னு டைப் பண்ணிட்டு சர்ச் கொடுக்குறேன். உங்களுக்கு நிறைய கிரீன் ஸ்க்ரீன் எஃபெக்ட்ஸ் ஷோ ஆகும். யூடியூப் சப்ஸ்கிரைப் பெல் எஃபெக்ட்டும் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்க முடியும். இதை டவுன்லோட் பண்ண வீடியோ மேலே ஒரு தடவை டச் பண்ணிங்கன்னா ஆப்ஷன்ஸ் ஷோ ஆகும். இதில் இந்த இடத்துல உள்ள 3 டாட்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா டவுன்லோடுன்னு ஒரு ஆப்ஷன் ஷோ ஆகும். அதன் மூலமாக நீங்கள் இந்த எஃபெக்டை டவுன்லோட் பண்ணிக்க முடியும். அடுத்து நீங்கள் டவுன்லோட் பண்ணதை வீடியோவில் எப்படி பயன்படுத்த முடியும் என்பதை இப்போது பார்ப்போம். யூடியூப் சேனல் பயன்படுத்துபவர்கள் எடிட்டிங்காக கைன்மாஸ்டர் யூஸ் பண்ணுவீங்க. அதில் இந்த கிரீன் ஸ்கிரீனை பயன்படுத்த முதல்ல வீடியோவை கிரியேட் பண்ணிவிட்டு எந்த இடத்துல சப்ஸ்கிரைப் பெல் எஃபெக்ட் ஷோ ஆகணும்னு நினைக்கிறீங்களோ அந்த இடத்துல டச் பண்ணிவிட்டு இந்த லேயர் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு மீடியா ஆப்ஷன் மூலமாக இந்த கிரீன் ஸ்க்ரீன் எஃபெக்டை எடிட்டிங் பேஜுக்குள்ளார கொண்டு வந்துடுங்க. இந்த கிரீன் ஸ்க்ரீன் சிறியதாகவும் வைத்து கொள்ள முடியும், பெரியதாகவும் யூஸ் பண்ணிக்க முடியும். உங்களுக்கு தேவையான அளவுக்கு வைத்து இந்த இடத்துல உள்ள கேர்ள் சிம்பிளை கிளிக் பண்ணீங்கன்னா கிரீன் ஸ்கிரீன் மறைந்து வீடியோவில் தெரிவது போல் எஃபெக்ட் மட்டும் ஷோ ஆகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.